தொடர்ந்து மற்றும் ஓர் அண்மை செய்தி. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி நீரை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 31.24 டிஎம்சி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரையும் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜூன் மாதத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை திறக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 31.24 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கு 31.24 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தின் 117வது கூட்டத்தில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தின் 117வது அமர்வில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கான தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். கர்நாடக மாநிலத்திலிருந்து காவிரி வழியாக ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்ற நிர்ணயம் என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டிய அந்த நீர் குறித்து ஆலோசனை கூட்டம் என்பது ஒவ்வொரு மாதமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டமாகவும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டமாகவும் டெல்லியில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 117வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. சில நேரங்கள்ல இது டெல்லியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை ஆணையத்துல நேரடியாகவும் நடைபெறும். ஆனால் இன்று நடைபெற்ற கூட்டம் என்பது வீடியோ கான்பரன்சிங் முறை, அதாவது காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதுல தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார்கள். இதுல தமிழக அரசு சார்பில் பங்கேற்ற பிரதிநிதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி வழியாக தமிழகத்திற்கு இந்த ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி நீர் வழங்கப்பட வேண்டும். ஆனால் கர்நாடக அரசு இதனை மறுத்தது. காரணம், ஏற்கனவே ஜூன் மாதத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 9.19 டிஎம்சி தண்ணீர் தான் வழங்கப்பட வேண்டும், அது நடப்பு மாதத்திற்கு. ஆனால் கர்நாடகா இப்போது வரைக்கும் 9.19 டிஎம்சி தண்ணீரை விட கூடுதலாக 16 டிஎம்சிக்கும் அதிகமான தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறது என இந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்துல தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தமிழக அரசு தரப்பிலிருந்து ஆஜராகி இருந்த பிரதிநிதிகளோ இது உபரி நீராக திறந்து விடப்பட்டது. கடந்த சில வாரங்களாகவே கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லை பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதால் உபரி நீராக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. மாறாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீர் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது 31.24 டிஎம்சி நீரை ஜூலை மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீரை தமிழகத்திற்கு கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என அந்த உத்தரவின் என்பதை கர்நாடக அரசுக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 117வது கூட்டம் நடைபெற்ற நிலையில நாளைய தினம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 41வது கூட்டமும் டெல்லியில நடைபெற இருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.